மாம்சம்ங்கிறது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பாவத்திலே வாழ்ந்து தழைக்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறிக்குது. மாம்சம், மாம்சீகம், மாம்சத்துக்குரியவன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அது புதிய ஏற்பாட்டு வார்த்தையின்படி அது என்ன? உலக பிரகாரமானவன், அப்படிப்பட்ட சிந்தையை உள்ளவன், அந்த உலக ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுவன், துர்ரிச்சைக்கு இணங்குகிறவன், அப்படி தான். அதைத்தான் மாம்சம்னு வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யார்? கிறிஸ்துவனுடையவர்கள். யார் கிறிஸ்துவனுடையவர்கள்? இங்கே எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள் இருக்கீங்க? மீதி பேர் என்னங்க? கிறிஸ்துவனுடையவர்கள். இதையெல்லாம் சிலுவையில் அறைந்தவர்களாக இருக்கிறார்கள். சரி, இந்த போதனை எவ்வளோ முக்கியன்றது கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்கள். மூணாவது காரியம், ஒன்று நடைமுறை வாழ்க்கையில் செப்பரேஷன் வேணும் உலகத்திலிருந்து. ரெண்டாவது, மாம்சம் ஆளக்கூடாது, நம்ம தான் ஆளணும். மாம்சம் ஆள்றதுன்னா என்ன? கொஞ்சம் விளக்குறேன் பாருங்கள். மாம்சம் ஆள்றதுன்னா என்ன? இந்த சரீரம் பாருங்கள், சில நேரத்தில் அதன் ஆசை இச்சைகளை நிறைவேற்ற சொல்லுது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போய் ஸ்வீட்டு கடையில் போகிறோம், ஸ்வீட்டாக இருக்குது, ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ தான் சொன்னார் டாக்டர். ஆனால் அங்கே போனோன்னா ஜலேபி தான் தெரியுது பெருசாக. அதை பார்த்தோன்னா வயிறு சொல்லுது, அதை எடுத்து ஒன்று போட்டுக்கோன்னு. கால் அங்கேருந்து நகர மாட்டேங்குது. டாக்டர் சொன்னது இருக்குது, இங்கே இது வயிறு வேற கத்துது. சரின்னு சரி, இந்த வருஷம் பூரா ஒன்றும் சாப்பிடல, தொடவே இல்லை. இப்போ தான் ஒரு மாதம் முடிஞ்சிருக்குது. ஆனால் வருஷம் பூரா ஒன்றுமே சாப்பிட்லங்கிறது. அதனால் ஒன்று மட்டும் இப்போ சாப்பிட்டுக்கலான்னு வாங்கி அதை வாயில் போட்டுக்கிறது. போட்டுங்க வேணான்ல. ஆனால் அங்கே யார் ஜெயித்தது? நீங்கள் ஜெயிக்கல, உங்கள் சரீரம் ஜெயித்துருச்சு உங்களை. அதுதான் அங்கே பிரச்சனை. மாம்சம் ஆளுகிறது, மாமிசம் ஆளுகிறது. நீங்கள் செய்யக்கூடாததை செய்யும்படியாக உங்கள் சரீரம் உங்களை நிர்பந்திச்சிருச்சு, கட்டாயப்படுத்திருச்சு, கீழ்ப்படியாக வச்சிருச்சு. சரீரம் செஞ்சிருச்சு. வெறும் ஜிலேபி கேட்டால் பரவாயில்ல, என்னென்னமோ கேட்குது. அது அதுதான் டேஞ்சருங்க. வெறும் ஜிலேபி இல்லைங்க, அது கேட்குறதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகுறது? அழிஞ்சு போயிடுவோம். இந்த சரீரம் பொல்லாதது பாருங்கள். அது விட்டிங்கன்னா, சரி ஜிலேபி சாப்பிட்டேன், எனக்கு அது வேணும், எனக்கு இதை வாங்கி கொடு, இது வேணும், எனக்கு அது வேணும். சரீரம் இஷ்டத்துக்கு பண்ணும். நீங்கள் சரீரத்தினால் ஆளப்படுகிறவர்கள் கிடையாது. சரீரத்தை காட்டிலும் நீங்கள் பெரியவர்கள். நீங்கள் ஆவி மனிதர்கள். நீங்கள் தேவன் ஆவியாக இருக்கிறது போல் நீங்களும் ஆவி. ஒரு சரீரத்துக்குள்ளே வாழ்கிறீங்க. சரீரம் ஒரு கருவி மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்கிறதுக்கு, போகிறதுக்கு, வர்றதுக்கு.